இதே சினிமா துறையிலிருந்து தான் வந்தார். ஜெயலலிதா அவர்கள் இதே சினிமா துறையிலிருந்து தான் வந்தார்கள். எம்ஜிஆர் அவர்கள் இதே சினிமா துறையில் தான் வந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் கூடாத கூட்டம் தான் திரு விஜய் அவர்களுக்கு கூடிவிட்டதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆனால் மக்களுக்கு பிரச்சனை என்று வரும்போது இவர்கள் அனைவரும் மக்களை வந்து சந்தித்தார்கள். ஒருபோதும் மக்களை தன்னை வந்து பாருங்கள் என்று சொல்லவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்க மட்டுமே தலைவனாக இருக்க முடியுமே ஒழிய, பாதிக்கப்பட்ட மக்கள் என்னை வந்து பாருங்கள் என்று சொல்வது எப்படி தலைவனாக இருக்க முடியும்? அப்போ எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது. பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்காத நீங்கள் நாளைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு நீங்கள் அந்த பிரச்சனைக்கு உண்டான இடத்தில் போய் நின்று அந்த பிரச்சனைக்கான தீர்வை காண்பீர்களா, அல்லது பிரச்சனையை நடக்கக்கூடிய மக்களை தன் இடத்திற்கு வர வச்சு தீர்வு காண்பீர்களா என்பது கேள்வியாக உள்ளது. உயிரோடு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்கு சிலை வையுங்கள் என்று கூறியவர் இதே விஜய். இன்று திமுக ஒரு தீய சக்தி என்று சொல்கிறார். இது இந்த என்ன நிலைப்பாடு? புரியவில்லை. இதே போன சட்டமன்ற தேர்தலில் இருசக்கர வாகனத்தில் இவர்தான் ஓட்டி சென்று திமுகவுக்கு நான் வாக்கு செலுத்தி உள்ளேன் அப்படி என்று கூறியவர் இவர். இன்று அதே திமுக இவருக்கு தீய சக்தி. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பார்த்து இந்த தாவேகர்கள் ஒன்று சொல்வதுண்டு, நாம் தமிழர் டிஎம்கேவிடம் பணம் வாங்கிவிட்டார்கள், டிஎம்கேவின் பி டீமாக செயல்படுகிறார்கள் என்று. இல்லை, பொதுவாக ஒரு கேள்வி தமிழ்நாடு அரசியலத்தில் நாம் எழுப்ப வேண்டும். ஆரியத்தை எதிர்க்கும் போது இதே ஆரியர்கள் என்ன சொல்கிறார்கள்? இவர்கள் திராவிடத்தின் பி டீம் என்று சொல்கிறார்கள். திராவிடத்தை நாம் எதிர்க்கும் போது என்ன சொல்கிறார்கள்? இவர்கள் ஆரியத்தின் பி டீம் என்று சொல்கிறார்கள். இது எப்படி? ஒருத்தரை எதிர்த்தால் இன்னொருத்தரின் பி டீமாக நாம் எப்படி செயல்பட முடியும்? ஏண்டா, எங்களுக்கு என்று தனி சித்தாந்தம் உள்ளது, தனி கொள்கை உள்ளது. நாங்கள் முன்வைக்கக்கூடிய கொள்கை என்ன? தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்பது தமிழ்நாட்டின் மக்களுக்குரியதாக இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி திராவிடத்தின் பி டீமாகவும் ஆரியத்தின் பி டீமாகவும் இருக்க முடியும்? திமுக விமர்சனம் செய்தால் இவர்கள் பாஜகவின் பி டீம், ஆர்எஸ்எஸ் கைகூலி என்கின்ற ஒரு முத்திரையை குத்துவது. இதே திமுக ஆரியத்தை விமர்சனம் செய்தால் இவர்கள் திமுகவின் கைகூலி என்கின்ற ஒரு முத்திரையை குத்துவது. இதே திராவிட தமிழக வெற்றி கழகத்தை நாம் விமர்சனம் செய்யும் பொழுது அவர்கள் சொல்வது திமுகவின் கைகூலி என்று. இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று தெரியவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சித்தாந்தம் உண்டு. இவர்களுக்கு ஏதாவது சித்தாந்தமோ கொள்கையோ கோட்பாடோ ஏதாவது இருந்திருந்தால் இவர்களுக்கு அதை பற்றி புரியும். நடிப்பது மட்டுமே நாடாள தகுதி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு நான் வந்து சொல்கிறேன், அவர்களும் நம் உடன் பிறந்தவர்கள் தான். அவர்களையும் சேர்த்து வழிநடத்துவது நமது கடமை. அவர்களை விமர்சனம் செய்து விட்டுவிட்டு அவர்களுக்கு அரசியலை பற்றி சொல்லிக் கொடுத்து அரசியலில் சில புத்தகங்களை பரிந்துரை செய்து அந்த புத்தகங்களை வாங்கி படிக்க வைத்து அரசியல் என்றால் என்ன என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். அவர்களையும் நமக்கான ஆட்களாக மாற்றுவதுதான் நம்மளுடைய திறமையாக இருக்க முடியும். அவர்கள் படத்தில் நடித்தது மட்டுமே நாடாள தகுதி என்று எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர் பாடக்கூடிய பாடல் அவர் எழுதிய பாடலா, அதற்கு ஒரு பாடலாசிரியர் உள்ளார். அவர் நடிக்கக்கூடிய படம் அவருடைய கிடையாது. அதற்கு ஒரு கதையாசிரியர் உள்ளார், ஒரு வசன கருத்தா உள்ளார், அவர் இசையமைப்பாளர் ஒருத்தர் உள்ளார். இந்த மாதிரி பல பேர்களுடைய கூட்டமைப்பு தான் ஒரு படம். எதுவுமே அவருடைய இது கிடையாது. அவர் வந்து அந்த நடிப்பு மட்டும்தான் நடிக்கிறாரு. நடிப்புக்கு உண்டான பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆனால் அது எப்படி அவர் வந்து நடிப்பது மட்டுமே நாடாள தகுதியாக முடியும்? அது அவர் சொந்தமாக இயற்றிய படமாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு படத்தை தயாரிக்க வேண்டும் என்றால் அதற்கு ப்ரொடியூசர் வேணும், டைரக்டர் வேணும், மியூசிக் டைரக்டர் வேணும், அதுக்கு ரைட்டர் வேணும், ஸ்கிரிப்ட் ரைட்டர் வேணும். இவர்களுடைய உழைப்பு தான் இது. அதற்கு கூட இவர்கள் தகுதி இல்லாத ஒருவர் நாடாள எப்படி தகுதியாவார்கள்? பேசுவது என்றால் இன்னும் நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அடுத்தடுத்து பேச வாய்ப்பளிக்க வேண்டியது உள்ளதால் எனது உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். தமிழ்தாய் வாழ்க,
தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தமிழ் தேசியத்தை தலையில் மகுடமாகவும், திராவிடத்தை சிவகாமத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற சாக்கடையில் போட்டு அடி அடி என்று அடித்து தாவேக்காவை தலையில் தட்டி ஒரு சிறப்பான உரையை நிகழ்த்திய அன்பு தம்பி அரவிந்தராஜ் அவர்களுக்கு புரட்சி வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி அருண்குமார் அவர்கள் திராவிடத்தை கருவறுக்க வருகிறார். வெல்க தமிழ், வாழ்க தமிழ். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ வீழ்ந்தார், இங்குன்ற தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு. இந்த பூமி பந்தில் இரு ஆண்மகன்கள் அறுபடை வீடு கட்டி தமிழ் குடியை காத்தனர். ஒன்று பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த முருகப்பெருமான், மற்றொன்று ஈழத்தில் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த எங்கள் ஈழத்து எல்லாரன் தமிழீழ மாமன்னன் மேதகவே பிரபாகரன். எமது தலைவர் மேதகவே பிரபாகரன் இருக்கும் திசை நோக்கி எனது புரட்சிகர வணக்கத்தையும், இந்த தமிழ் தேசிய பாதையில் எங்களை விரல் பிடித்து நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் பற்றவைத்த பெருங்கிருப்பு தமிழ் தேசியத்தின் கையிருப்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் இருக்கும் திசை நோக்கியும், மற்றும் நமது தாய் தமிழ் உறவுகளுக்கும் மாலை நேர புரட்சிகர வணக்கம். இந்த கூட்டத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் மேற்கு தொகுதி உறவுகள் மற்றும் இந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பு அளித்து எங்களுக்கு உதவி செய்து கொடுக்கும் காவல்துறைக்கும் மாலை நேர வணக்கங்கள். நாம் தமிழர் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தல் எதிர்வரும் நிலையில் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அண்ணன் சுரேஷ்குமார் அவர்கள் விவசாய சின்னத்தில் களம் காண உள்ளார். அன்பு சேர்ந்த பெற்றோர்களே, இந்த மண்ணில் எத்தனையோ கட்சிகள் துவங்கப்பட்டிருக்கலாம், ஆட்சி அதிகாரத்திலும் இருந்திருக்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி